Hi friends, நீங்க YouTubeல கார்ட்டூன் வீடியோஸ் போட போறன்னு முடிவு பண்ணீங்கன்னா மூணு processல நீங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். சோ ஃபர்ஸ்ட் process என்ன அப்படினு பார்த்தோம்னா நீங்க ஓனாவே ஒரு கார்ட்டூன் கேரக்டர் உருவாக்கி நீங்க அனிமேஷன் பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் மெத்தட் என்ன அப்படினு பார்த்தோம்னா நீங்க 2D and 3D அனிமேஷன் ஆப்ல நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். தேர்ட் மெத்தட் என்ன அப்படினு பாக்கும்போது நீங்க கிரீன் ஸ்கிரீன்ல வந்து நீங்க வீடியோஸ் மேக் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தோம்னா நம்ம ஓனா கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். பட் குவாலிட்டி பார்த்தோம்னா நம்ம எந்த அளவுக்கு உருவாக்குறோமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். இதுவே தேர்ட் மெத்தட் பார்த்தோம்னா फ्रेंड्स ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் உங்களோட குவாலிட்டி பார்த்தோம்னா ரொம்ப HDல இருக்கும். இந்த கிரீன் ஸ்கிரீன் பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுருக்கோம். மேல ஐ கார்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த செகண்ட் மெத்தடான 2D and 3D அனிமேஷன் ஆப்ல எப்படி நமக்கு தேவையான கார்ட்டூன் வீடியோஸ் நம்ம உருவாக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம எந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம கார்ட்டூன் வீடியோஸ் மேக் பண்ண போறோம்னா இந்த ட்வின்கிராஃப்ட் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். இது என்ன ஆப் ப்ரோ, இந்த ஆப்பை யூஸ் பண்ணா நமக்கு மானிடைசேஷன் எனேபிள் ஆகுமா யூடியூப்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு கார்ட்டூன் சேனல் வந்து தமிழ்ல ரன் ஆகுது. அவங்க ஒரு நாளைக்கு 2 லட்சம் வியூஸ் கிட்ட எடுத்துன்னு இருக்காங்க. சோ ஒரு 1000 வியூஸ்க்கு 10 ரூபாய் வந்தா கூட 2 லட்சம் வியூஸ்க்கு நமக்கு 2000 ரூபாய் வரும். சோ ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அவங்க 2000 ரூபாய் கிட்ட ஏர்ன் பண்றாங்க. மந்த்லி எவ்வளவுன்றதை நீங்க கால்குலேட் பண்ணிக்கங்க. அது என்ன சேனல் அப்படின்றதை நான் ஒரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு நான் கடைசில கொடுக்குறேன். அண்ட் இந்த ஆப்ல பார்த்தா ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கு, பெய்ட் வெர்ஷனும் இருக்கு. சோ நீங்க எப்படி பெய்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணலாம்ன்றது இந்த வீடியோ தெளிவா சொல்லிருக்கேன். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, எல்லாரும் Play Store ஓபன் பண்ணுங்க. இதுல ட்வின்கிராஃப்ட் ன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்டா வந்துக்கிற இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் ஓபன்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம ட்வின்கிராஃப்டோட இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்துட்டோம். சோ இந்த இடத்துல நீங்க எந்த லாங்குவேஜ்ன்றது கேக்குது. சோ இது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்றது வெச்சு கீழ இருக்கிற டன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஈஸி டு கிரியேட் அண்ட் ஷேர் கார்ட்டூன் வீடியோஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்து இதுல நம்ம மூவிஸை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் செலக்ட் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுல நீங்க இங்கிலீஷ் என்ற லாங்குவேஜை கிளிக் பண்ணிக்க. உங்களுக்கு வேணும்னா தமிழ் லாங்குவேஜ் கிளிக் பண்ணிட்டு கீழ இருக்கிற கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இங்க ஹோம் அண்ட் ப்ரொஃபைல் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நீங்க ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல இந்த பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி தான் நமக்கு தேவையான வீடியோஸ் நம்ம உருவாக்கணும். சோ மேல பாருங்க போர்ட்ரேட் கொடுத்திருக்காங்க, லேண்ட்ஸ்கேப் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணது பார்த்தோம்னா லேண்ட்ஸ்கேப் வீடியோஸ் தான் நம்ம உருவாக்க போறோம். சோ செகண்டா இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுவே நீங்க ஷார்ட்ஸ் ரெடி பண்றதா ஃபர்ஸ்டா இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம கார்ட்டூன் வீடியோஸ் ரெடி பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். அதாவது நமக்கு தேவையான பேக்ரவுண்டை நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ஒயிட் என்ற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க பிளைனா ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெடி பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இந்த பிளைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்க ஓனா ரெடி பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்ல ப்ரோ எனக்கு ஆல்ரெடி ரெடி பண்ண பேக்ரவுண்ட் வேணும்னா இந்த இடத்துல பாருங்க நிறைய பேக்ரவுண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மேல ஸ்டார் போட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க, அது எல்லாமே பெய்டு வெர்ஷன்ஸ். சோ அது எப்படி யூஸ் பண்ணனும் அப்படின்றதை நான் சொல்றேன் உங்களுக்கு. அண்ட் இந்த ஸ்டார் இல்லாம இருக்கிறது எல்லாமே நம்ம ஃப்ரீயான வெர்ஷன். சோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரோட் வியூன்ற இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன். கீழ இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து நம்ம இந்த இடத்துல கேரக்டரை நம்ம சூஸ் பண்ணனும். சோ இதுலயே फ्रेंड्स அதே மாதிரி தான் பாருங்க ஸ்டார் கொடுத்துக்கிறது எல்லாமே பார்த்தா பெய்டு வெர்ஷன்ஸ். சோ அதை தவிர இருக்கிற மீதி இருக்கிற கேரக்டர் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கேரக்டர் நான் யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் என்ற இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம ட்வின்கிராஃப்டோட எடிட்டிங் செக்ஷனுக்குள்ள வந்துட்டோம். சோ இந்த இடத்துல டுட்டோரியல் கொடுத்திருக்காங்க பாருங்க, இது அப்படியே பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். பட் உள்ள வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்ம கேரக்டர் சூஸ் பண்ணியாச்சு, நமக்கு தேவையான பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணியாச்சு. சோ இதுக்கு அப்புறம் நீங்க வேற ஒரு கேரக்டர் ஆட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க இந்த பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி தான் நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஆட் கேரக்டர் கிளிக் பண்ணி நீங்க இன்னும் என்ன கேரக்டர்லாம் ஃப்ரீயா இருக்கோ அந்த கேரக்டர் நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த கேரக்டரை இன்சர்ட் பண்றேன். சோ இப்போ இந்த இடத்துல பார்த்தா ரெண்டு கேரக்டர் வந்துருச்சு. இனிமேல் தான் நம்ம எடிட்டிங் பண்ண போறோம். அண்ட் அகைன் நீங்க இருக்கிற பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த கேரக்டரை தவிர்த்து இன்னும் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சோ நமக்கு தேவையான பேக்ரவுண்ட் நம்ம சேஞ்ச் பண்றதா இருந்தா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க ஆட் ப்ராப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ फ्रेंड्स இத பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய திங்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ உங்களுக்கு எது வேணுமோ அந்த இடத்தை நீங்க எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ நான் வெளிய வந்துறேன். அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா இமேजेस கொடுத்திருக்காங்க. நீங்க வேற ஒரு இமேजेस நீங்க ஆட் பண்ணனும்னு நினைச்சா கூட நீங்க இமேजेस எல்லாம் ஜிப் ஃபைல்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தா சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்திருப்பாங்க. சோ फ्रेंड्स இப்போ உங்களோட கேரக்டருக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் தேவைப்படுச்சுனா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய கொடுத்திருப்பாங்க. ஃபன்னி சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்திருப்பாங்க, லாஃப் பண்ற மாதிரி, ஷேர்ல இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் எது தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. அண்ட் வெளிய வந்துருங்க. மறுபடியும் இந்த பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அடுத்து பாருங்க டெக்ஸ்ட் வேணும்னா நீங்க டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அடுத்து டிரான்சிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த டிரான்சிஷன்னா ஒரு கிளிப்புக்கு இன்னொரு கிளிப்புக்கு சென்டர்ல நம்ம டிரான்சிஷன் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்றேன். அடுத்து நீங்க VFX ஆட் பண்ணதால ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர் இருக்கு அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்க வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்ன ஆப்ஷன் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது எப்படி நம்ம அனிமேஷன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ இது எப்படி பண்ணனும் அப்படினு பார்த்தோம்னா கீழ ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க பாருங்க, ப்ளே ப்ரீவியூ அண்ட் 0 ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த 0ன்றது இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்குதால 0ன்னு காட்டுது. இத நீங்க நெக்ஸ்ட் ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா அடுத்த லேயர் ஒன்னு ஓபன் ஆகும், அதுதான் 1ன்னு ஓபன் ஆகும். இதே மாதிரி தான் फ्रेंड्स நம்ம ஒவ்வொரு கான்வர்சேஷன் பண்ணி அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரேமை கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்டா இருக்கிற இந்த கேரக்டர் பேசணும்னு நினைச்சீங்கன்னா மேல இருக்கிற இந்த மைக் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் பார்த்தோம்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ ரெக்கார்ட் ஆயிட்டு சேவ் என்ற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து சேவ் ஆயிடும். அடுத்து நீங்க நெக்ஸ்ட் ஃப்ரேம் கொடுத்துட்டு இந்த கேரக்டர் மேல இருக்கிற இந்த மைக்கை நீங்க கிளிக் பண்ணி நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா இந்த கேரக்டர் பேசுற மாதிரி ஆயிடும். இதே மாதிரி फ्रेंड्स இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு கான்வர்சேஷன் பேசும்போதும்
நீங்க நெக்ஸ்ட் ஃப்ரேம் கொடுத்து பண்ணும்போது தான் ஒருத்தர் இவர் பேசுற மாதிரி இருக்கும், ரெண்டாவது அவர் பேசுற மாதிரி இருக்கும். ஸோ மாத்தி ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகும். இது ரொம்ப ஈஸியான விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிளேன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ இந்த கேரக்டர்ல என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இப்போ கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் பேசுறாருன்னா இந்த இடத்துல நம்ம வேற என்ன ஒரு ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிளஸ் ஐக்கானை யூஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்க சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். இல்லைனா இந்த ஃப்ரேமுக்கு மட்டும் நீங்க உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல டிரான்சிஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த டிரான்சிஷன் வேணுமோ அந்த டிரான்சிஷன் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு கிளிப்புக்கும் இன்னொரு கிளிப்புக்கும் ஒரு டிரான்சிஷன் நடக்கும். அதை நீங்க ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ பாருங்க, இந்த சவுண்ட் எஃபெக்டும் வந்துருச்சு, ஒரு டிரான்சிஷனும் வந்துருச்சு. இதுவே இதுல நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தோம்னா லைனா 0ல என்ன வாய்ஸ் ஓவர் கொடுத்தோம், 1ல என்ன வாய்ஸ் ஓவர் கொடுத்தோம், ஸோ செகண்ட்ல என்ன வாய்ஸ் ஓவர், தேர்ட்ல என்ன வாய்ஸ் ஓவர், இது எல்லாமே நம்மளுக்கு கம்பைன் ஆகி ஒரு வீடியோவே கிரியேட் ஆயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஃப்ரேம் கொடுத்து நீங்க எவ்வளவு வேணா நீங்க உருவாக்கிக்கலாம். உருவாக்குனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா மேலே இருக்கிற எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல உங்களோட ஜிமெயில் ஐடி நீங்க ஜாயின் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் தான் நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரீ மெத்தட் அப்படின்றதால இதுல உங்களுக்கு ட்வின் கிராஃப்ட் அந்த வாட்டர் மார்க் வரும். ஸோ இந்த வாட்டர் மார்க் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பிரீமியம் பை பண்ற மாதிரி இருக்கும். இல்ல ப்ரோ என்னால பே பண்ண முடியாது, அதுக்கு எது ஐடியாஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னீங்களா, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணாம நீங்க குரோம்ல டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த லோகோ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிட்டு அதுல நீங்க அபிஷியலா பிரீமியம் பே பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கான குவாலிட்டி இன்னும் அதிகமா இருக்கும். அண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எந்த சேனல் அந்த 2000 ரூபாய் வரைக்கும் ஏன் பண்றாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பென் ட்வின் கிராஃப்ட் இந்த யூடியூப் சேனல் தான் ஏன் பண்றாங்க. இதுல 451 வீடியோஸ் போட்டிருக்காங்க, 2.89 லேக் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அண்ட் ரீசெண்டா ஒரு வீடியோஸ் போட்டிருக்காங்க, 4 days பிஃபோர் வீடியோஸ் போட்டிருக்காங்க, 5 days பிஃபோர் 1 வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ 1 வீக்கு 3 and 4 வீடியோஸ் போடுறாங்க இவங்க. இன்னும் இந்த சேனலை பத்தி நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அபவுட் பேஜை கிளிக் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சோஷியல் மீடியா ஆப் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த சேனல் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பாருங்க எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்காங்க, சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூஸ், இந்த சேனல் எப்போ கிரியேட் பண்ணாங்க அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த சேனல் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. பட் இது பார்த்தோம்னா அக்யூரேட்டான வேல்யூ கிடையாது, இது வந்து ஆவரேஜான வேல்யூ தான். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆகிற இதை மட்டும் நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஆகிறத நம்ம விட்டுறலாம். இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டா $922 ஒரு மாசத்துக்கு வின் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதோட முக்கியமான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீழே இந்த இடத்துல பாருங்க டேட் வைஸா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு வீடியோஸ்க்குலாம் எவ்வளவு வியூஸ் போகுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 lakh 2 lakh 3 lakh இருக்கு. பட் நம்ம ஆவரேஜா பார்த்தோம்னா 2 lakhs நம்ம எடுத்துக்குவோம். அண்ட் கீழே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இந்த சேனலோடைய அனலிட்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு, அதாவது வியூஸ் எவ்வளோ போயிருக்கு, சப்ஸ்கிரைபர் எவ்வளோ வந்திருக்காங்கன்ற அந்த பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்து இந்த சேனல் வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ நான் அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். த சேனல் பென் ட்வின் கிராஃப்ட் இஸ் மானிட்டைஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த சேனல் வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் தான் இருக்கு. ஏன் சொல்றேன்னா ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து ஒரு வாரத்தை 3 வீடியோஸ் போடுறாங்க. ஸோ எந்த ஒரு ஏர்னிங்ஸும் இல்லாமல் இவங்க ஏன் கஷ்டப்பட்டு வீடியோஸ் மேக் பண்ணி போடணும். அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க போட்டுக்கிற வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா ட்வின் கிராஃப்ட் ஆப்பில் இருக்கிற கேரக்டர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பேக்ரவுண்ட்லாம் பார்த்தோம்னா டிஃப்ரெண்டாக அவங்க மேக் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ட்வின் கிராஃப்ட்லேயே பேக்ரவுண்ட் வந்து கிரீன் ஸ்க்ரீனில் அவங்க மேக் பண்ணிப்பாங்க. மேக் பண்ணி கைன் மாஸ்டர், இன்ஷாட் இந்த மாதிரி ஆப்பில் கொண்டு போயிட்டு வச்சு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிரீன் ஸ்க்ரீன்லாம் எப்படி ரிமூவ் பண்ணலான்ற வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ மேலே நான் ஐ பட்டன் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இல்லைனா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், ட்வின் கிராஃப்ட் ஆப்பில் பார்த்தோம்னா ஒரு பேசிக்கான லெவலில் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்னதான் ப்ரோ லெவலில் யூஸ் பண்ணாலும் அது பேசிக்கான லெவலில் தான் இருக்கும். இன்னும் நம்ம ஹை குவாலிட்டியில், அதாவது இந்த சேனலில் கொடுத்துக்கிற இந்த வீடியோஸில் கொடுத்துக்கிற இந்த மாதிரி நம்ம வீடியோஸை உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் அந்த கேரக்டர் எல்லாமே கிரீன் ஸ்க்ரீனில் உருவாக்கிட்டு கொண்டு வந்து கைன் மாஸ்டர் ஆப்பில் கிரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டை நீங்கள் உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் உள்ளே கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியை உருவாக்கணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு குவாலிட்டியை உருவாக்கிக்கலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து லேர்ன் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நீங்கள் ரொம்ப வேகமாக நீங்கள் உருவாக்கலாம். அண்ட் இன்னும் இந்த ஆப்பை பற்றி இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியணும், இன்னும் டுட்டோரியல் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தெரியல இந்த வீடியோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.